அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். நெதன்யாகு உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக எழுந்துள்ள சூழ்நிலையில் நெதன்யாகு பேசியதாக கூறப்படும் வீடியோ பதிவுகள் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் செய்திருப்பதாக பலரும் தெரிவித்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தினம் இடம்பெற்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு உயர் அமைச்சரவை கூட்டத்தில் முதல் தடவையாக நெதன்யாகு கலந்து கொள்ளவில்லை என்பதும் மிகப்பெரிய சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. இஸ்ரேலுக்குள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்று சொல்ல முடியாது. இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்திருக்கின்றது. இஸ்ரேலியர்கள் தற்போது விழித்து கொண்டு விட்டார்களா என்று எண்ணும் அளவுக்கு மிகப்பெரிய கலவரம் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது. துபாயை மீண்டும் கடுமையாக ஈரான் தாக்கி இருக்கின்றது. ஈரானிய நகரங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு வான்வெளி தாக்குதலும் மிக கடுமையாக இடம்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் போர்க்களத்திலும் அதற்கு வெளியேயும் நடைபெற்ற பிந்திய மிக முக்கியமான நிகழ்வுகள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். இஸ்ரேலிய பிரதமர் இனப்படுகொலையாளி நெதன்யாகு கொல்லப்பட்டதாக கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன. அதற்கு பல்வேறுபட்ட விடயங்களும் கூறப்பட்டன. நெதன்யாகு பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றவில்லை, மிக முக்கியமான கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நெதன்யாகு தங்கியிருந்த வீடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாக இருந்தன. அதிலும் ஒரு இந்திய பத்திரிகையாளர் நெதன்யாகு என்னுடைய வீட்டின் முன்பாக அது ஏவுகணை தாக்குதலில் முற்றாக சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு சிறிது தூரம் முன்பாக நின்றபடி நெதன்யாகுனுடைய வீடு இருந்த இடம் இதுதான், அதன் நிலையை தற்போது பாருங்கள், அப்படி என்றால் நெதன்யாகுவுக்கு என்ன நடந்தது என்று மக்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புமுகமான ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்காமல் இஸ்ரேலிய அரசும் பாதுகாப்பு அமைச்சகமும் இன்று அந்த ஊடகவியலாளரை கைது செய்திருக்கின்றார்கள். எவ்வாறு உண்மைகளை இவர் ஊடகங்களுக்கு தெரிவிப்பார், மக்களுக்கு தெரிவிப்பார் என்பதைப் போல இந்தியாவை குடியுரிமை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலில் பணிபுரிந்த அந்த ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயமும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நெதன்யாகுவினுடைய வீடு சுக்குநூறாக்கப்பட்டிருப்பதை உலகுக்கு தெரிவிக்க முயன்ற அந்த ஊடகவியலாளர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்து நெதன்யாகுவினுடைய இந்த உரை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் சில பதிவுகளில் 5 விரல்களுக்கு பதிலாக 6 விரல் இருப்பதைப் போல அவருடைய காணொளியில் வீடியோ பதிவுகள் வெளியாக இருந்ததாக செய்திகள் பரவலாக வெளியாக இருந்தன. அதாவது ஒருவருடைய கையில் 5 விரல்கள் தான் இருக்கும். ஆனால் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்யும் பொழுது இது போன்ற தவறுகள் இடம்பெறலாம் எனவும் 6வது விரல் அவருடைய அந்த வீடியோ பதிவில் காணப்பட்டதாக பலர் அந்த வீடியோ பதிவுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் பகிர்ந்து வருகின்றார்கள். அதாவது நெதன்யாகுவே வெளியே பேசுவது போல காட்டிக்கொண்டாலும் அது உண்மை கிடையாது, அது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு வீடியோ. அப்படி என்றால் இவர் ஊடகவியலாளர்களை நேருக்கு நேர் சந்தித்து என் கேள்விகளை அவர்கள் கேட்கும்போது பதிலளிப்பதைப் போல செய்ய முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இன்று மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துவதைப் போல போர் அமைச்சரவை கூட்டம், மிக முக்கியமான இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை கவுன்சில் கூட்டம் கூடுகின்றது. அதில் எப்போதும் கலந்து கொள்ளக்கூடிய நெதன்யாகு கலந்து கொள்ளவில்லை, மொசாட்டினுடைய தலைவர் கலந்து கொள்ளவில்லை, இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இனவரி பிடித்த பென்கெவிர் என்பவரும் கலந்து கொள்ளவில்லை. இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றன. இதுவரை நடந்த இந்த ஹமாஸினுடைய தாக்குதலில் இருந்து அக்டோபர் 7 முதல் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை அவ்வப்போது கூடி மிக முக்கியமான கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அப்படியான கூட்டத்தில் நெதன்யாகு இதுவரை கலந்து கொள்ளாமல் இருப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகின்றது. அப்படி என்றால் நெதன்யாகு கொலை செய்யப்பட்டதற்கான வாய்ப்புகள், உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக அனைத்து ஊடகங்களிலும், இது சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல, இணையதளங்களில், தொலைக்காட்சி செய்திகளில், பத்திரிகைகளில் கூட இந்த செய்தி தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கின்றது. நெதன்யாகுவினுடைய நிலை என்ன ஆனது, நெதன்யாகு கொல்லப்பட்டிருந்தால் அதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்று கூறப்படுகின்றது. எனவே எப்படியான ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற பொழுது IRGC மேலும் ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது நெதன்யாகு IRGCயினுடைய தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய, உயிரிழந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஒருவேளை நெதன்யாகு அந்த தாக்குதல்களிலிருந்து தப்பித்து விட்டால்
அவன் எங்கிருந்தாலும் இந்த குழந்தைகளை படுகொலை செய்யக்கூடிய இனப்படுகொலை நெதன்யாகுவை எங்கிருந்தாலும் நாங்கள் தேடி கண்டுபிடித்து கொள்வோம். அது ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம், ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம், வேறு முறைகளிலாக இருக்கலாம். நெதன்யாகு எங்கிருந்தாலும் நாங்கள் அவனை அழிப்போம் என்ற ஒரு செய்தி நெதன்யாகு வட்டாரத்துக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே நெதன்யாகு உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பது ஒரு கேள்வி. நெதன்யாகு பேசிய வீடியோ ஏஐ தொழில்நுட்பம் மூலம் செய்யப்பட்ட வீடியோவா, உண்மையான வீடியோவா என்ற கேள்வி. போரமைச்சரவை கூட்டத்தில் நெதன்யாகு இதுவரை இல்லாத வகையில் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய செயற்பாடு. இந்த ஐயங்களுக்கு மத்தியில் குறிப்பாக நெதன்யாகு கொல்லப்பட்டிருக்கலாம், தப்பித்தாலும் நாங்கள் தேடி பிடித்து அந்த இனப்படுகொலையாளியை, குழந்தைகளை கொல்லக்கூடியவனை நாங்கள் கொலை செய்வோம் என்ற ஒரு விடயத்தை IRGC வெளியிட்டு அச்சுறுத்தி இருக்கின்றார்கள், அல்லது இஸ்ரேல் முழுவதையும் அதிர வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்திகள் இவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்க, இன்றைய தினம் ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படை நடத்திய ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4னுடைய 54வது அலை மிகப்பெரிய தாக்கத்தை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. வடக்கு இஸ்ரேல், டெல் அவிவ், ஜெருசலேம், கைஃபா உட்பட பல பகுதிகளை இலக்கு வைத்து ஏவுகணைகள் பாய்ந்திருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் ஏவுகணைகளும் கிளாஸ்டர் குண்டுகளும் வெடித்து சிதறியதில் மிக கடுமையான சேதங்கள். இஸ்ரேலினுடைய பல பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. அவற்றை எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்வையிட முடியும். அதாவது மக்கள் எங்குமே தப்பிக்க முடியாதவாறு சில இடங்களில் அவர்களுடைய தங்குமிடங்கள் கூட அண்டர் கிரவுண்டை துளைத்து வந்து இந்த கிளாஸ்டர் குண்டுகள் தாக்கி இருக்கின்றன என்ற செய்தியை இன்று இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். மத்திய இஸ்ரேலிலும் டெல் அவிவிலும் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை இந்த தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலின் உடைய மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு தங்குமிடம் ஒன்றை ஈரானுடைய ஏவுகணைகள் அழித்து விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதாவது மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரிகள், இராணுவ தளபதிகள், இஸ்ரேலிய ஆட்சியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்களுக்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக டெல் அவிவில் நிலக்கில் பங்கர், அதாவது பதுங்குகுழி அறை ஒன்று, மிக பிரமாண்டமான அறை ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலில் முற்றாக தகர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை இன்று இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலியர்கள் தினமும் பங்கர்களுக்குள்ளும் பதுங்குகுழிகளுக்குள்ளும் பாதாள அறைகளிலும் ரயில்வே நிலையங்களின் நடைபாதைகளிலும் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போது எங்கே ஏவுகணைகள் தாக்கும், ட்ரோன்கள் தாக்கும் என்று தெரியாமல் தங்களுடைய உயிரை கையில் பிடித்தபடி எப்படியாவது இஸ்ரேலை விட்டு வெளியேறிவிட முடியுமா என்று அவர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஈரானிய தாக்குதல்கள் உக்கிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி மிக கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். நெதன்யாகுவினுடைய போர் வெறிதான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான நிலைமைக்கும் காரணம் என்று தெரிவித்து இந்த கொலைகார நெதன்யாகுவை இஸ்ரேலை விட்டு வெளியேற்ற வேண்டும், பதவியில் பிரதமர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று தெரிவித்து டெல் அவிவ், ஜெருசலேம் பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மிக கடுமையான மோதல்களும் ஏற்பட்டிருக்கின்றன. போலீசும் இராணுவமும் போராட்டக்காரர்கள் மீது சில இடங்களில் தடியடி நடத்தியிருக்கின்றார்கள், கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்கின்றார்கள். அவர்களும் பதிலுக்கு போலீசாரை தாக்கியிருக்கும் சூழ்நிலையில் பல இடங்களில் அரசு கட்டிடங்கள் மீது போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தியதில் அரசு கட்டிடங்களும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலினுடைய இந்த இக்கட்டான நிலையினால் இஸ்ரேலிய மக்களே விழித்து கொண்டு விட்டார்களா? நெதன்யாகு என்ற ஒரு கொடுங்கோலனுடைய நடவடிக்கைகள் காரணமாகத்தான் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய இழப்புகளையும் இவ்வளவு பெரிய மரணங்களையும் இவ்வளவு பெரிய நகரங்களினுடைய வீழ்ச்சியையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு தற்போது புலனாக தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அரசு கட்டிடங்களை அடித்து நொறுக்கி தீ வைத்துக் கொளுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் சில நாட்களில் இந்த போராட்டம் வலுப்பெறமாக இருந்தால் இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் ஏற்படலாம் என்பது போரியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இவர்கள் ஈரானில் மக்களை தூண்டி புரட்சி செய்ய வைத்து, புரட்சி என்று சொல்ல முடியாது, குழப்பங்களை விளைவித்து கலவரங்களை ஏற்படுத்தி கமேனியினுடைய ஆட்சியை மாற்றலாம் என்று கனவு கண்டார்கள்.
ஆனால் தற்போது ஈரானிய தாக்குதல் காரணமாக இங்கே இஸ்ரேலினுடைய அரசு பொறிமுறை அரசு அங்கம் முழுமையாக மக்களால் அடித்து நொறுக்கப்பட்டு புதிய அரசாங்கம் கொண்டு வரப்படுமா என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் போராட்டங்கள் தீவிரமாக இருக்கின்றது. டெல்லவிவ் ஒரு கலவர பூமியாக மாறியிருக்கின்றது. அவர்கள் போக்குவரத்து வாகனங்களை கொளுத்தி இருக்கின்றார்கள். தெருவால் செல்லக்கூடியவர்களுடைய டயர்களை கொளுத்தி தெருக்களில் வீசி இருக்கின்றார்கள். பல இடங்களில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் சூழ்நிலையில் போலீஸ் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து துபாய் வங்கிகளின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை அதிர வைத்திருக்கின்றது. ஏற்கனவே ஈரானிய வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என ஈரான் அறிவித்திருந்தார்கள். அதற்கேற்ற வகையில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய முக்கிய அமெரிக்க சார்பு நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களிலிருந்தும் வங்கிகளிலிருந்தும் தங்களுடைய மிக முக்கியமான முதலீடுகளிலிருந்தும் 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்க வேண்டும் என்று ஒரு அவசர எச்சரிக்கை நேற்று ஈரான் புரட்சிகர காவலர் படையால் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் துபாய் வங்கிகளின் மீதும் ஒரு தாக்குதல் இவர்களால் நடத்தப்பட்டுள்ளது என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இராணுவ கட்டமைப்புகள், பொருளாதார கட்டமைப்புகள் கடந்து தற்பொழுது 2 தரப்புமே வங்கிகள் மீதும் தாக்குதலை நடத்த ஆரம்பித்ததால் இந்த வங்கி கட்டமைப்புகள் முற்றாக ஸ்தம்பிதமடையக்கூடிய அல்லது முற்றாக சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் மிகப்பெரிய அளவில் அது பொருளாதார ரீதியிலான சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து கமேதாவில் அமைந்திருக்கக்கூடிய IRGCயினுடைய தலைமையகம் மீது மிக மோசமான விமான தாக்குதல்களை இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து நடத்தியிருக்கின்றார்கள். இதனால் இஸ்பஹானின் பல இடங்களில் மிக கடுமையான வெடிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கமேதானில் இருக்கக்கூடிய IRGCயினுடைய படைத்தளம் மிகப்பெரிய ஒரு படைத்தளம். அது தொடர்பான வீடியோ பதிவுகளை நாங்கள் எரியக்கூடிய பதிவுகளை வெளியிட முடியவில்லை. மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல், அமெரிக்க படைகளால் தாக்கப்பட்டு பாரிய சேதத்துக்குள்ளாகி இருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. பஹ்ரைன் நாட்டில் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் உட்பட ஒரு பெரும் உளவு வலையமைப்பை பஹ்ரைன் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்திருப்பதாகவும் இது இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு அமைப்பிற்காக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதாக பஹ்ரைன் அரசு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அல்லது மரண தண்டனை கூட வழங்கப்படலாம் என பஹ்ரைன் அறிவித்துள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இதுவரை இஸ்ரேலின் பக்கத்தில், அமெரிக்காவின் பக்கத்தில் மிக ஒரு வலுவான ஒரு நண்பராக இருந்த பஹ்ரைன் தற்போது ஈரான் அடித்த அடியில் உண்மைகளை உணர்ந்து கொண்டு விட்டார்களோ, புரிந்து கொண்டு விட்டார்களோ தெரியாது. தங்கள் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகளின் ஒரு மிகப்பெரிய கும்பலை கைது செய்திருக்கின்றார்கள். இது ஒரு பஹ்ரைன் தற்போது சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்களா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். பஹ்ரைன் மிகப்பெரிய அடி வாங்குகின்றார்கள், துபாய் அடி வாங்குகின்றார்கள், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் எல்லோரும் அடி வாங்குகின்ற பொழுது இவர்களை காப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் அமெரிக்க அரசோ ட்ரம்போ எடுக்கவில்லை என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் குறித்து துளியளவு கூட அமெரிக்கா கரிசனை கொள்வதாக தெரியவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அரபு நாடுகள் அனைத்துமே இந்த விடயம் தொடர்பாக ஒன்று கூடி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற குரல்களும் அந்த நாடு ஆட்சியாளர்களிடையே மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. எனவே விரைவில் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்த ஒரு ICCயினுடைய கூட்டம் போன்றவை இடம்பெறலாமா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் மொசாட் உளவமைப்பை மிகப்பெரிய அளவில் பஹ்ரைன் நாடு கைது செய்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.